கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசாகிய திருடன் எதற்காக வருகிறான்? அவன் நம்மை கொல்ல நினைக்கிறான், நம்முடைய ஆத்துமாவை அழிக்க நினைக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் நன்மைகளை எல்லாம் திருட நினைக்கிறான். பிரியமானவர்களே, அதற்காகவே அவன் வருகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுக்க வந்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், பலனற்றவர்களாக இருக்கலாம். பரிபூரண பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை வியாதியில நீங்கள் கஷ்டப்படலாம், உங்களுக்கு அவர் பரிபூரண சுகத்தை கொடுக்கிறவர். நம் ஜீவனோடு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தார் பிரியமானவர்களே. ஆனால் பிசாசானவனோ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை நன்மைகளை கிருபைகளை இழந்து போக பண்ணுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றே அவன் வேறொன்றுக்கும் வருவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் என்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒருபோதும் அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறோமோ அவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருடுகிறான். பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அந்நிய கிரியைகளுக்கு நாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்கிறார். நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ஆடுகள். நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்தும் கலங்கக்கூடாது. சோர்ந்து போகாமல் கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாய், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். எதற்காக? நமக்காக. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்கிறார். நம்மை அவர் அவருடைய உள்ளம் கைகளிலே வைத்திருக்கிறார். எந்த சத்ருவோ எந்த பிசாசானவனோ நம்மை அவரிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரமே நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு, பிசாசானவுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். சத்ருவானுடைய வார்த்தைக்கு நாம் ஒருபோதும் கீழ்ப்படிய கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுப்பதினாலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறார்கள். நாம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது. ஹல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்கிறார்.
ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆடுகளாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதியோடு இருந்து சத்துருவானவனுக்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் எந்த ஆசீர்வாதங்களும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம் கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். உபவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். வேதத்தை வாசித்து கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த உலக பாவங்களை சிற்றின்பங்களை தள்ளி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், வழிநடத்துவார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்னும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்துவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் நிம்மதி இல்லாமல் கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கு கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலும் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்க. செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படியான கிருபையில கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திர நிலைமையிலே வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தரித்திர நிலைமைகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் வியாதிகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.